அம்மா, நான் வேலைக்கு போலன்னு உனக்கு யாரும்மா சொன்னது? மா, நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா அண்ணா? ஆ, என்ன வேலை? எங்க பாக்குறீங்க? ஆ, அதுவா? அது வந்து உனக்கு தெரியாதுமா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சரிதான். அண்ணி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அண்ணா பெரிய வேலையில இருக்காராமே. ஆ? ஆ, சரி, இது பாருங்க, நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆனந்தி, வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். இப்ப எதுக்கு நீ அவளை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு பியூட்டி பார்லர் போகணும் அத்தை. அதான் ஆனந்திய கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அவெல்லாம் வரமாட்டா. வேணும்னா நீ மட்டும் போய் அலங்காரம் பண்ணிக்க. வள்ளி, எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாவே இருக்கு. நான் வரல, நீ போயிட்டு வா, கோச்சுக்காத. ஹே, அதான் அவளே வரலன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? கிளம்பு. அத்தை, ஏன் நீங்க இவ்ளோ பதறீங்க? இங்க பாருங்க, நான் உங்க பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டேன். வெளியே போயிட்டு வந்தா அவ மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தான் கூட்டிட்டு போக வந்தேன். அது ஒண்ணு தப்பு இல்லையே. பேச்சு, வள்ளி சொல்றது கரெக்ட் தானே? வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஆனந்திக்கு கஷ்டம் மேல கஷ்டம் தானே. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தா அவளுக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. போயிட்டு வரட்டும், விடு. நீ சும்மா இரு. மா வள்ளி, நீ கூட்டு போயிட்டு வாமா. போமா. தேங்க்ஸ் மாமா. ஆனந்தி வா, மாமா சொல்லிட்டாருல, கிளம்பலாம். அத்தெல்லாம் கோச்சுக்க மாட்டாங்க, வா. பயப்படாதடி. வர அத்தை. பாத்து போயிட்டு வாங்க. போலாமா? என்னையா பண்ணிட்டு இருக்க? தண்ட சோறு திங்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. நீ ஊர்க்குடிய கடுக்கிறதுக்கு கிளம்பிட்ட போல இருக்கு. வெக்கமே இல்லாம நடு வீட்ல உட்கார்ந்து சோறு தின்னுட்டு திமிரா வேற பேசுறியா? ஓரம் பூரா அந்த மாதிரி சோபாவை போட்டுட்டு இருந்தா நடு வீட்டுல திங்காம எங்க திங்கிறது? யோ, போன் அட்டெண்ட் பண்ணு. பேசிட்டு வந்து வச்சுக்க. உன்னை ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை அனுபவிக்கிறேன். சொல்லு ரேணுகா. மேடம், அந்த வள்ளி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ பாட்டுக்கு வந்தா ஆனந்திக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அடிச்சு சொல்லிட்டு போறா. எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா சொல்லு. வள்ளி எங்க வந்தாளா? எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா. ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற பேசிட்டு போறா. நீங்க தான் அவளை ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ முழுக்க வேலனுக்கு சப்போர்ட்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓ, கதை அப்படி போகுதா? அவளை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியாயிரு. இது இனிமே உன்னோட பிரச்சனை இல்ல, என்னோட பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது ஏதாவது பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போகாம இவ எதுக்கு இதுல எல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். பாலகா 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 பாலகா, வேதநாயகி ரொம்ப நேரமா அந்த பொண்ணு ரேணுகா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அது தெரியலப்பா. ஆனா அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு அந்த புள்ள ரேணுகாவுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா. சரி குருஜி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க வழக்கம் போல போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு கட்டிட்டு நிம்மதியா வள்ளி கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வழிய பாருங்க. நானும் அதுக்கு தான் குருஜி ஆசைப்படுறேன். சரி, ஆனா எங்க? சரி, நீங்க போங்க. பத்திரம் பத்திரம். இன்னைக்கு சீக்கிரமா போயிடலாம். வாங்க மேடம். யாருக்கு மேக்கப்?
இவங்களுக்கு தான். ஓகே மேடம். எனக்கா? ஒரு வள்ளி, நிமிஷம். சொல்லு வேலா. எங்க இருக்கீங்க? ஆனந்திய கூட்டிட்டு பியூட்டி பார்லர் வந்திருக்கேன். சும்மாதான். அப்படியே வீடியோ கால் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம். வள்ளி என்ன செய்யற? ஒரு நிமிஷம் இரு. ஆனந்தி கிட்ட கொடுங்க. இரு கொடுக்கறேன். என்ன வள்ளி? பேசு. சொல்லுண்ணே. ஒரு நிமிஷம். எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல நீ வந்து அம்மாடி ஆனந்தி, ஒரு நிமிஷம் வெயிட் நீ பண்ணு. எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணன் நான் இருக்கேன். உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீ எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும், சரியா? இந்தாமா பார்லர் பொண்ணுங்களா, என் தங்கச்சி தான் மணப்பொண்ணு. இந்த ஊர்லயே யாருமே பண்ணாத மாதிரி நல்லா அழகா மேக்கப் போட்டு விடணும், புரியுதுல்ல? சரிங்கண்ணா. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஏ வேலு, ஏன்பா உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? ஏதோ சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி தர மாதிரி நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க. இது கல்யாணப்பா. இது உன் தங்கச்சி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அவ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடுன்னு யோசிச்சியா? அந்த சோகத்துல அவ பைத்தியமாகி ரோட்ல துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படியே அலைஞ்சான்னு வையி. இங்க பாரு, பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வாக்கு கொடுப்பா. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றிமா. விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்காம போனாதானே நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனா ஆனந்திக்கு கார்த்திக்கு தான் கல்யாணம் நடந்துடுமே, அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பி வேலு. உனக்கு எதிரா நிக்கிறது ரத்தனம். அவனை எதிரா நிக்க வச்சிருக்கேன். அவனை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஐயாவோட ஆசீர்வாதத்தோட தான் கார்த்தி ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறான். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. பாக்குறேன். நீ அசிங்கப்பட்டு உன் தங்கச்சி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பாக்குறேன். பாலகா, அடடா, எப்படிப்பா அவளுக்கு ஈக்குவலா நீயும் மெயின்டைன் பண்ற? எனக்கெல்லாம் அவ 4 வார்த்தை பேசும்போதே 3வது வார்த்தையிலே மூளை சூடாகி இடத்தை காலி பண்ணிடுவேன். ஆனா ஒண்ணுப்பா, அவளுக்கேத்த ஆள்தான் நீயும். அவ வடக்க இழுக்கிறதும் நீ தெக்க இழுக்கிறதும் உங்க 2 பேருக்கும் நடக்கிற போட்டா போட்டியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கப்பா. சரி சரி, அழாதீங்க. சரிப்பா, அழாதீங்க. உனக்கு இருக்குடி. உட்காரு. இது பாருங்க, பிரைடல் மேக்கப் நல்ல கிராண்டா இருக்கணும். ஓகே மேடம். அதே நேரத்துல மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, நேச்சுரலா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம். எதுக்கு வள்ளி? இரு அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. வள்ளி, என்ன பிரைடல் மேக்கப் அது இதுன்னு சொல்ற? அதுவும் என்னவோ மணப்பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ற. என்ன நடக்குது? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சிரிக்கிற? இங்க பாரு, நீங்க 2 பேரும் ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இன்னுமா உனக்கு புரியல? கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ண போறோம். என்னது? எனக்கா? என்ன விளையாடுறியா வள்ளி? இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? என் அம்மா அப்பா ரொம்ப மனசு அடைஞ்சு போயிருக்காங்க வள்ளி. அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நானும் உங்க அண்ணனும் சமாளிப்போம். நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல.
ஆனா என்னால ரெடி ஆக முடியாது வள்ளி. கார்த்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஏய், நீ கார்த்தியை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். கார்த்தியும் அந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கான். ஆனா 2 பேரும் இந்த பிரச்சனையை சமாளிக்க பயந்துகிட்டு விலகி போலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் உங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லடி, உங்க காதலுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் வள்ளி. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நாங்க ஒண்ணு சேருவோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. மனசு விட்டு போய் தான் வேண்டான்னு சொல்றேன். ஏய், பிரச்சனைங்கிறல்ல, அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா தான். ஏய், என்ன சொல்ற? ரேணுகா தான் எல்லாத்துக்கும் காரணமா? இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா என் சந்தேகம் முழுக்க முழுக்க அவ மேலதான். கூடிய சீக்கிரம் அவ பண்ண எல்லா சதியும் நான் கண்டுபிடிப்பேன். இங்க பாரு ஆனந்தி, மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண ரெடி ஆகும் போது வர வலியும் வேதனையும் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் அனுபவிச்சிருக்கேன். உன் அண்ணன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம போயிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கும்னு யோசிச்சாலே பகீர்னு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திக் கூட தான் நீ வாழணும். நானும் வேலைன்னு உங்களை வாழ வைப்போம். அதனால நம்பிக்கையோட இரு. இப்போ உட்காரு. நீங்க மேக்கப் பண்ணி விட்டுருங்க, டைம் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி நல்லா கிராண்டா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம். பண்ணிடலாம் மேடம். உட்காரு. உட்காருங்க மேம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்த ஆளுங்க மாதிரி கூட்டத்தோட கூட்டமா அங்கங்க போய் உட்கார்ந்துருங்க. ஏதாவது பிரச்சனைனா கண்ணை காட்டுறேன். ஓகே மேடம். இறங்கிடுங்க. பாய்ஸ்க்கு எல்லாம் சொல்லி தான் மேடம் கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பக்காவா முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, போய் உட்காருங்க. ஓகே மேடம். மினிஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. நீ எல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் பாரு. சரிங்க. வாங்க நம்ம போலாம். மினிஸ்டர் வந்துட்டாரு.
வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அப்பா, நான் போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க போய் உட்காருங்க. நீ எதுக்கு வள்ளி சிரமப்படுற? நீயும் வந்து உட்காரு. அப்பா, அத்தை ஒரே ஆளா எவ்வளவு வேலை தான் பண்ணுவாங்க. நானும் ஏதாவது கவனிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையும்ல. சித்தி, நீங்க போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுங்க. சரியா? நான் வரேன்ப்பா. சரி வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்பா ரத்னம், எதுக்கு வள்ளிய கூட்டிட்டு வந்த? ஏங்கா என்னாச்சு? இல்லப்பா, எதுக்கு வள்ளிக்கு இந்த சிரமம்லாம்? அவ வீட்லயே நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் ஆனந்தி அவளோட ஃப்ரெண்ட் இல்ல. கடைசி நேரத்துல ஆனந்திக்கு சப்போர்ட்டா ஏதாவது பண்ணிடுவாளோன்னு ரேணுகா பயப்படுறான். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இது, இப்பதான் பூ வாங்கிட்டு வரீங்களா? ஆமா மேடம், டிராபிக் அதான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது எங்க அப்பா நடத்துற கல்யாணம். சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது அவருக்கு தான் கெட்ட பேரு. அதனால ஒழுங்கா கவனமா பண்ணுங்க, புரியுதா? சரிங்க மேடம். சரி போங்க, சீக்கிரம் போங்க. இப்ப என்ன சொல்றீங்க? தம்பி, எனக்கு நம்ம வள்ளி மேல நம்பிக்கை இல்லையா? ரேணுகா சொன்னதை நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அக்கா, எப்ப நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தனோ அப்பவே இந்த கல்யாணம் பாதி நடந்த மாதிரி. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். எதுக்கும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்பா, அதுக்காக சொன்னேன். பாத்துக்கலாம்க்கா. இவ எதுக்கு இங்க வந்தா? இவ டேஞ்சர் ஆச்சே. என்ன பண்றது இப்போ? அதுக்காக நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண மண்டபமே கலக்கட்டி இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த வேலை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டு தான் இருக்கோம். நீங்க இருக்கிற ஒரே தைரியத்திலயும் நம்பிக்கையிலும் தான் நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்காக நான் வந்திருக்கேன், என் அக்கா வந்திருக்காங்க, ஏன் என் பொண்ணு கூட வந்திருக்காங்க. நீங்க எங்களை நம்பிட்டீங்கல்ல, உங்களுக்காக எங்க குடும்பமே இங்க இருக்க போகுது. சரியா? தைரியமா கல்யாண வேலையை பாருங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க போய் வேலையை பார்க்கறோம். போயிட்டு வாங்க, போயிட்டு சரிங்க. வள்ளியை யார் இங்க வர சொன்னா? நீங்க அவளை வீட்லயே இருன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? இப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆனா அவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவளால எந்த பிரச்சனையும் வராது. நீ பயப்படாம கல்யாண வேலையை பாரு. இல்ல, எனக்கு அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு. 2-3 நாளாவே அந்த வேலை வீட்டுக்கு வரதும் போறதுமாவே தான் இருந்தான். எனக்கு என்னமோ அவ ஏதோ பிளான் பண்ணி வந்திருப்பான்னு தான் தோணுது. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அந்த வேலு பையலோட தங்கச்சியும் இவளும் கிளாஸ்மேட் தானே, அதனால அவளை பார்க்க தான் இங்க வந்திருப்பா. மத்தபடி எந்த காரணமும் இருக்காது. சரி, நீங்க சொல்றபடியே வச்சுப்போம். அவளுக்கு எந்த பிளானுமே இல்லனா எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா? அவளை நானும் கூப்பிடல, என் அண்ணனும் கூப்பிடல. அப்புறம் எதுக்கு அவளா வரணும்? நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு புரியல. இந்த கல்யாணத்தை நடத்துறதா ரத்தனம் வாக்கு கொடுத்திருக்கான். எப்பவும் இந்த மாதிரி ரத்தனம் தலைமையில நடக்கிற கல்யாணத்துல எல்லாம் வேலன் தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் கவனிப்பான். இப்போ ரத்தனம் வேலன் கிட்ட எந்த பொறுப்பையும் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் வள்ளி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கும் அவன் மேல நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஹலோ, அத்தை, என்ன 2 பேரும் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கோ ரேணுகா.
ஆமா, எதுக்கு இப்ப நீங்க இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ரேணுகா, கல்யாணத்துல ஏதாவது தப்பா நடக்குமோன்னு பயப்படுறியா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நம்பிக்கையோட இரு என்ன? நம்ம பேசினதெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பாளோ? சே கேட்ட மாதிரி எல்லாம் தெரியல. நான் சொல்றேன், கண்டிப்பா அவன் நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பா. கேட்டுட்டு தான் தெரியாத மாதிரி ஜூஸ் வேற கொடுத்துட்டு போறா. ஐயோ, எனக்கு ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த வலியை மட்டும் நம்பாதீங்க. இந்த வேதனாகிய நம்பினா வேலைக்கு ஆகாது. ஏதாவது பண்ணி வள்ளி எங்கிருந்து துரத்தி விடணும். தேவைப்பட்டா ஹாஸ்பிட்டல் கூட அனுப்பிடலாம், தப்பே இல்லை.